நாளுக்குரிய வசனம் 2 ராஜாக்கள் 2:8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். நம்ம இந்த வாரம் முழுவதும் எலியாவினால் கர்த்தர் செய்த அற்புதங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் முதலாவது நம்ம பார்த்தோம், மழை நிறுத்தப்பட்ட காரியம், காகங்கள் மூலமாக அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவரை போஷித்த காரியம், சாரிபாத் விதவையுடைய வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவிடாதபடிக்கு அந்த விதவையுடைய வீட்டில் செய்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். விதவையுடைய மகன் மரித்து போன நேரத்தில் உயிர் தெழுந்ததை பார்க்குறோம். கர்மேல் மலையில் அந்த பாகால் தெய்வத்துக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் உள்ள அந்த காரியத்தில் கர்த்தர் செய்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். எலியாவின் தேவன் தான் தேவன் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காண்பித்தது. மழை மீண்டும் வருகிற காரியத்தை பார்த்தோம். அக்னினால் அந்த ஊழியக்காரில் பட்சித்து போட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் யோர்தான் எப்படி அவர்களுக்கு வழி விட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன், பராமரிக்கிற தேவன், உயிர் கொடுக்கிற தேவன், பதிலளிக்கிற தேவன், நியாயத்தை செய்கிற தேவன் என்று சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் கூட நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வருகிறதற்கு அவங்களுக்கு தடையாக இருந்த அந்த யோர்தான் நதியை ஆண்டவர் எப்படி 2ஆக பிளந்து போட்டு அதன் வழியாக அவர்களோடு இருந்த அந்த 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரமாக இணைந்து வர்றாங்க. வரும்போது இக்கரைப்படும்போது ரெட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த அக்கறை படுகிறது வரை அவங்க அந்த எலியாவையே அவங்க கூடயே பின்தொடர்கிறத பார்க்குறோம். முதல்ல அவங்க கில்காலுக்கு வர்றாங்க, அப்புறம் பெத்தேலுக்கு வர்றாங்க, எரிகோவுக்கு வர்றாங்க, அதன் பிற்பாடு யோர்தானுக்கு வர்றாங்க. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதற்கு அக்கறைப்படுவதற்கு, அக்கறை போனால் தான் நமக்கு ரெட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தடையாக பல காரியங்கள், பல சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம். அந்த யோர்தான் அநேக காரியத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது யோர்தான் பிரச்சனையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், அது ஒரு கடைசி தருணமாக இருக்கலாம். அதை தாண்டினா தான் நமக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்கிற அந்த ஒரு சூழ்நிலை, அது ஒரு எல்லை தான். அது ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது ஒரு சோதனை தான். அந்த சோதனையை ஜெயித்து அதன் பிற்பாடு உள்ள ஆசீர்வாதத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ இந்த தடையை மாற்றணும்னா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சால்வையை கொண்டு அது முறுக்கி அடிக்கும்போது இரு பக்கமாக வழி பிரிந்தது போல நமக்கு கர்த்தர் சால்வையாக அதிகாரத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம அதை பயன்படுத்தும் போது அது 2ஆக பிளந்து போகும்னு சொல்றத நம்ம அந்த இடத்துல இருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு திறக்கக்கூடாத வனாந்திரத்தில் ஒரு வழியாக காணப்படலாம், வழி இருந்தால் தான் நம்ம அக்கறைப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், செங்கடல் வழி பிறக்கிறது. யோசுவாவுடைய வாழ்விலும் யோர்தான் கரை புரண்டு போய் கொண்டிருந்த அந்த நேரத்திலும் அது குவியலாக மாற்றப்பட்ட அந்த இடத்த கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம். கனானுக்கு நேராக போகிறதுக்கு பல தடைகள் உண்டு. ஆனாலும் நம்ம அக்கறைப்பட்டு அந்த கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரம கானானுக்குள்ளே போய் செய்வதற்கு அபிஷேகம் வேணும். அது ஒரு நாளில், ஒவ்வொரு நாளும் இந்த தடைகளை நம்ம தகர்ந்து போகிறதுக்கு தெய்வ கிருபை, தெய்வ வல்லமை, தெய்வ அபிஷேகம் வேணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறதுக்கு முன்பதாக எலிசா அவரே பார்த்து கொண்டிருந்தார். மேலே போகும்போது கூட அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ கடைசி வரை நம்முடைய பார்வை எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதமாகி நீர் என்று சொல்லி நம்முடைய பார்வை அவர் மேலே வைக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்கிறார். எந்தெந்த இடங்களில் தடைக்கற்கள் காணப்படுகிறதோ அதை தாண்டினால்தான் நமக்கு விடுதலை, அதை தாண்டினால்தான் அற்புதம்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமாக வழி திறப்பார், நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம அவரே நோக்கி கொண்டிருக்கிறபடியால் அவர் பெரிய காரியங்களை செய்து பிளக்கக்கூடாத காரியங்கள் பிளந்து நமக்கு வழி வகுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு அவரே பற்றி கொள்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து எலிசாவுக்கு கொடுத்த அந்த இரட்டிப்பான வரங்களால் நம்மை நிரப்பி அநேகருக்கு அற்புதங்களை செய்கிறவர்களாக, அதிசயங்களை செய்கிறவர்களாக நம்மையும் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ
ஏலியாவின் தேவன் எங்கே? உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். தகப்பனே, எண்ணி துதித்து பாடி மகிழ கர்த்தர்களுக்கு இந்த காலை நேரத்தில் கிருபை செய்த நல்ல தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வாழ்க்கையில் யோர்தானை போன்ற தடைகள், செங்கடல்கள், வனாந்திரங்கள் அப்பா, இன்னும் எரிகோ கோட்டைகள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து அந்த இடத்திலும் எங்களுக்கு வழியை காண்பித்து தந்து கர்த்தர் அற்புதங்களை செய்து சோதனை கற்களாக காணப்படுகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கென்று மாற்றி உடைய அபிஷேகத்தாங்களை நிரப்பி நீர் எங்களை வாழ்க்கையிலும் சுவாமி அற்புதங்களை காண செய்ய வைத்து எங்களையும் ஒரு கருவிகளாக மற்றவர்களுக்கு பயன்படுத்தி அற்புதங்களை செய்கிறவர்களாக எங்களையும் பிள்ளைகளையும் ஒரு அற்புதங்களாக அடையாளங்களாக மாற்றி கர்த்தருக்கென்று பயன்படுத்துவதற்கு சுவாமி இந்த காலை நேரத்தில் சுத்தம் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் சுவாமி இந்த காரியத்தில் எனக்கு முடிவில்லை, இந்த காரியம் எனக்கு புரட்டப்பட முடியவில்லை, இந்த காரியத்தில் தடைப்பட்டிருக்கிறேன், வழி இல்லாமல் தவிக்கிறேன் என்று சொல்லி காணப்பட்டாலும் சுவாமி, எலியாவின் தேவனப்பா, எலியாவின் தேவனப்பா, எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க, எங்களுக்காக இருக்கிறீங்க, எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டனான பாதைகளை செவ்வைப்படுத்துகிறீங்க, நடக்க முடியாத காரியங்களை நடக்க வைக்க போகிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக அற்புதங்களை செய்து சுவாமி எல்லா சூழ்நிலையும் ஒரு வழியை உண்டாக்கி ராஜா அக்கறைக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லமையுள்ள தகப்பன் இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைபெறுகிற கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. எங்கள் குடும்பங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்து மகிழ்ச்சி செய்கிற தயவுக்காக நன்றி ராஜா. குறைகள் உண்டு சுவாமி, ஆனாலும் கூடவே இருந்து எங்களை நடத்த வல்லவராக இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எந்தெந்த காரியங்கள் சுவாமி தடையாக காணப்படுகிற அத்தனை தடை கற்களை கட்ட காலை நேரத்தில் அகற்றி போட்டு சுவாமி அக்கறையின் அனுபவத்துக்குள்ளாக எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி 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 அப்பா. இந்த நாள் அற்புத இந்த நாள் ஜெயத்தினால், இந்த நாள் ஒரு விடுதலையினால் சுவாமி அதை நாங்கள் கண்டுகளிக்க, அதை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்காக நீர் வைராக்கியம் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, எங்களை பார்வை உண்மையில இருக்கும்போது ராஜா அந்த அபிஷேகம் ரெட்டிப்பாக எங்களுக்கு ஊற்றப்படுவே ராஜா. ரெட்டிப்பான வரங்களாக நிரப்பி சுவாமி எங்களையும் எடுத்து பயன்படுத்துகிறேன் ராஜா. ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பாவிகள் தான் சுவாமி, ஆனாலும் அப்பா எப்படி அந்த எலியாவோடு கர்த்தாவே ஆண்டவரே கூடவே வந்ததை பார்க்குறோம். கில்காலில் ராஜா தகப்பனே, பெத்தேலில், எரிகோல, யோர்தான் வர வந்து சுவாமி அந்த அனுபவத்தை கடந்து சென்று பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு முடித்து தரப்போகிற தயவுக்கா நன்றி. இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகலத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இல்லையா குடும்பங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கணவன்மார், பிள்ளைகளை, பெற்றோர், உறவினர்கள், நண்பர்களை எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். கால சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எங்களுக்கு என்று சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்து இந்த மாலையில் வந்து நன்றியோடு உடைய பாதத்தில் அமர்ந்து நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்யப்படுறதாய்க்கா நன்றி ஒப்பு கொடுக்குறோம். சகல துதி கனமயமே உமக்கை செலுத்துறோம். ரட்சரே சூழியை கேட்கின்ற நல்ல தகப்பனே, ஆமென்.